அனங்கபுர அரச தம்பதிகளுக்கு கல்யாணமாகி 16 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு குழந்தை கூட பிறக்கலை. எத்தனையோ விரதங்கள் இருந்து பார்த்தாங்க, நிறைய புனித தலங்களுக்கெல்லாம் போய் பார்த்தாங்க. ஆனால் எந்த பலனுமே ஏற்படலை. இப்படி இருக்கிறப்ப ஒரு சமயம் மழை காலத்தில் ஒரு நாள் இடியும் மின்னலுமா மழை பெஞ்சு எங்கே பார்த்தாலும் ஒரே வெள்ளக்காடாக மாறிச்சு. திடீர்னு இடி இடிச்சு ஒரு மழையே வெடிக்கிறது மாதிரி பெரிய சத்தம் ஏற்பட்டுச்சு. அதை கேட்டு திடுக்கிட்டு அரசி கண் விழிச்சு எழுந்து தன்னோட படுக்கையில் உட்கார்ந்தான். கொஞ்ச நேரத்தில் மழை பெய்யறது ஓஞ்சு எங்கே பார்த்தாலும் ஒரே அமைதியாக தான் இருந்துச்சு. அரசி மறுபடியும் படுத்து தூங்குனா. அப்போ அவள் ஒரு கனவு கண்டா. அந்த கனவில் துர்காதேவி வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பல ஆண்டுகளாக கற்களாலும் மரங்களாலும் மூடி மறைக்கப்பட்டிருந்த என்னோட ஆலயம் இந்த பெரிய மழையால் வெளிப்பட்டிருக்கு. பாலடைஞ்சிருக்கிற அதை புதுப்பித்து வழிபாடுகளை செஞ்சுவா, உனக்கு நன்மையே ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க. காலையில் தான் கண்ட கனவை அரசி மன்னன் கிட்ட சொன்னான். அப்போ மன்னன் என்ன சொன்னானா, அரசியே, அந்த மலை மேலே போக சரியான பாதை கூட இல்லையே, அங்கே கோவில் இருந்தால் யார் போவாங்க? ஏதோ கனவு கண்டதை பற்றி கவலையெல்லாம் படாத அப்படின்னு சொன்னான். ஆனால் அரசி என்ன சொன்னான்னா, அங்கே போய்தான் பார்க்கலாமே, ஒருவேளை அங்கே ஒரு பாலடைஞ்ச கோவில் இருந்தால் அதை துர்காதேவி சொன்னது மாதிரி புதுப்பிச்சா ஒருவேளை நமக்கு குழந்தை பிறந்தாலும் பிறக்கலாம் அப்படின்னு பிடிவாதமாக சொன்னான். மன்னனும் அரசியும் ஒரு சில வீரர்களோடு அந்த மலை மேலே ஏறி போனாங்க. அங்கே அவங்க பாலடைஞ்ச ஆலயத்தை பார்த்தாங்க. அரசியோட வேண்டுதலின் பேரில் அப்போவே மன்னன் அந்த ஆலயத்தை புதுப்பிக்கிற வேலையில் தன்னோட ஆட்களை அமர்த்தினான். 6 மாத காலத்தில் அந்த கோவில் புதுப்பிக்கப்பட்டு அதுக்கு போக வழியும் நல்லா அமைக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறமா துர்காதேவிக்கு நல்ல முறையில் வழிபாடுகள் நடக்க தொடங்குச்சு. ஓரிரு மாதங்களுக்குள்ள அரசியும் கர்ப்பமுற்றா. அரசிக்கும் மன்னனுக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு. அவங்க துர்க்கையோட விக்கிரகத்துக்கு வெள்ளி கவசம் சாத்தி பிரார்த்தனை செஞ்சுட்டாங்க. 9 மாதங்கள் முடிஞ்சு 10வது மாத ஆரம்பத்தில் அரசி அழகான ஒரு பெண் குழந்தையை பெத்தெடுத்தா. அந்த அழகான குழந்தையை பார்த்து எல்லாருமே மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ஜோதிடர்கள் அந்த குழந்தையோட ஜாதகத்தை கணிச்சு பார்த்துட்டு, இந்த குழந்தையோட பேர் ஆள ஆரம்பிக்கணும், அப்போ தான் நல்லது, அதனால் அபர்ணான்னு இதுக்கு பேர் வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அரச தம்பதிகளும் அந்த குழந்தைக்கு அபர்ணான்னு பேர் வச்சாங்க. ஆனால் அந்த குழந்தை பிறந்த 3வது நாள்லேயே பார்வையை இழந்துருச்சு. இதனால் அரச தம்பதிகள் சோகத்தில் அழுந்தாங்க. பார்க்குற சக்தி இல்லாமல் போனாலும் அபர்ணா ரொம்பவுமே கெட்டிக்காரியாக இருந்தா. அவளோட குரல் ரொம்ப இனிமையாக இருந்துச்சு. அவள் ரொம்ப நல்லா பாடுவா. இப்படி எல்லாமே இருந்தும் அவளுக்கு எப்படித்தான் திருமணம் செஞ்சு வைக்கிறதுங்கிற கவலையில் அவளோட பெற்றோர்கள் மூழ்கினாங்க. ஒரு பொண்ணு எவ்வளவுதான் அழகாக இருந்தாலோ அவள் பார்வையற்றவள் அப்படிங்கிறது தெரிஞ்சால் அவளை யார் கல்யாணம் கட்டிக்க முன் வருவாங்க? அதனால் அபர்ணாவே தன்னோட பெற்றோர்கள்கிட்ட, நீங்கள் என்னோட திருமணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், எல்லாத்தையும் துர்காதேவியே பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொன்னான். அவள் ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் தன்னோட 6 தோழி கூட மலை மேலே இருக்கிற துர்க்கை அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரதை வழக்கமாக கொண்டிருந்தா. தேவியை தரிசிச்சுட்டு கோவிலுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பாறை மேலே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அரண்மனைக்கு திரும்புறத அவங்க வழக்கமாக வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சாயங்காலம் கோவிலில் தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறமா அரசகுமாரியை வெளியே பாறை மேலே உட்கார வச்சு அவளோட தோழி அவகிட்ட ஏதாச்சும் பாட்டு பாடும்படி வேண்டுனா. அபர்ணாவும் துர்காதேவியை துதிக்கிற பாடலை தன்னோட இனிமையான குரலில் பாட ஆரம்பித்தா. அவளை பாட விட்டுட்டு அவளோட தோழி அங்கிருந்து வேறொரு இடத்துக்கு போனான். அங்கே ஒரு சிலையை செதுக்கி கொண்டிருக்கிற சிற்பியை பார்க்கறதுக்காகத்தான் அவள் போனான். அதுக்கு காரணம் அவனை சீக்கிரமாக கல்யாணம் செஞ்சுக்க போகிறது தான். அபர்ணாவோட இசை அங்கே வீசின மெல்லிய பூங்காற்றில் 4 பக்கமும் பரவிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த வழியாக சூரியபுர இளவரசனான சூரியசேனன் வந்துட்டு இருந்தான். அவன் ஒரு சிறந்த ஓவியன். அவன் யாரை பார்த்தாலும் உடனேயே அவரோட உருவத்தை படமாக வரைகிற சக்தியை பெற்றவன். அவன் அழகான அபர்ணாவை கண்டதும் அவளோட உருவத்தை உடனே வரைஞ்சிட்டு அவளோட இன்னிசையை கொஞ்சம் தூரத்தில் மறைஞ்சு நின்றவாறே ரசித்தான். இதுக்குள்ள அபர்ணாவுடைய தோழி அங்கே வந்து, அரசகுமாரி நேரம் ஆயிடுச்சு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அபர்ணாவை அழைச்சிட்டு அங்கிருந்து போனான். அவங்களோட பார்வையில் படாமல் நின்றுட்டு இருந்த சூரியசேனன் அவங்க பேசுனதை கேட்டுட்டு அந்த அழகி அந்த நாட்டுடைய அரசகுமாரின்னு தெரிஞ்சுக்கிட்டான். சூரியசேனன் அங்கிருந்து போய் தன்னோட நாட்டை அடைஞ்சான். அந்த அன்னைக்கே அவனோட தந்தையான சந்திரசேனன் தன்னுடைய மகன் சூரியசேனன் கிட்ட,
மகனே, நம்முடைய சக்கரவர்த்தி தன்னுடைய ஒரே மகளான ஸ்வர்ணாவை உனக்கு திருமணம் செஞ்சு வைக்க விருப்பப்படுறாரு. அவளும் உன்னை ரொம்பவுமே விரும்புகிறாளாம். உன்னோட அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மன்னன் விருப்பப்படுறாரு. சக்கரவர்த்தி சிற்றரசரான நம்ம கூட சம்மதம் செஞ்சு கொள்ள விரும்புகிறாருன்னா அது நம்மளோட அதிர்ஷ்டந்தான் அப்படின்னு சொன்னான். சூரியசேனன் 2 வருஷங்களுக்கு முன்னாடி சக்கரவர்த்தியோட அரண்மனைக்கு போய் அவரோட குடும்ப படத்தை வரைஞ்சி கொடுத்தா. சூரியசேனன் ஓவியக்கலையில் கை தேர்ந்தவன்கிறது சக்கரவர்த்திக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவனை கொண்டு தன்னுடைய குடும்ப படத்தை வரைய வைக்கிறது அப்படின்னு நினச்சிதான் சக்கரவர்த்தி அவனை வரவழைச்சாரு. அப்போ அவன் ஸ்வர்ணாவை பார்த்துருந்தான். அதனால் சூரியசேனன் ஸ்வர்ணா எப்படி இருப்பான்னு இப்போ நினைவுபடுத்தி பார்த்தான். அதுக்கப்புறமா அவன் அவங்க அப்பா கிட்ட, தந்தையே, அந்த குண்டு பெண்ணையா நான் கல்யாணம் கட்டிக்கணும் அப்படின்னு ரொம்ப வெறுப்பாக கேட்டான். அதை கேட்ட சந்திரசேனன் கோபப்பட்டு, மகனே, நீ என்ன உன்னை மன்மதன்னா நினச்சிட்டு இருக்க? உன்னோட கூன் முதுகையும் மாறு கண்ணையும் பற்றி கொஞ்சமாச்சும் நினச்சி பார்த்தியா அப்படின்னு கேட்டான். தன்னோட தந்தையே தன்னை பற்றி இப்படி சொன்னதை கேட்டு சூரியசேனன் ரொம்ப விரக்தியா, தந்தையே, நான் வேறொரு அரசகுமாரியை மணக்க விரும்புகிறேன். அவன் அனங்கபுரத்து அரசகுமாரி அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் அவன் வரைஞ்சிருந்த அவளோட படத்தை தன்னோட தந்தை கிட்ட காட்டினான். அதை பார்த்த சந்திரசேனன் அப்படியே அதில் லயிச்சு போய் கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்தான். அதுக்கப்புறமா அவன், மகனே, சக்கரவர்த்தியோட பேச்சுக்கு இணங்கலேனா நாம் அவரோட விரோதத்தை தான் சம்பாதிச்சு கொள்ள வேண்டி வரும். நாம் அவருக்கு அடங்கிய சிற்றரசர். நாம் அவர் சொல்கிறத ஏற்றுக்கலைன்னா நம்மளோட நாட்டையே இழக்க வேண்டி வரும். அதனால் நீ ஸ்வர்ணாவை மணப்பது தான் உனக்கும் நல்லது, நம்மளோட குடும்பத்துக்கும் நல்லது, நம்மளோட நாட்டுக்கும் நல்லது. இதையெல்லாம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொன்னான். ஆனால் சூரியசேனன் ஒரே பிடிவாதமாக அனங்கபுர இளவரசியையே மணக்க விரும்புவதா சொன்னான். சந்திரசேனன் அவளை பற்றி அறிந்து வர தன்னோட ஆட்களை அந்த நாட்டுக்கு அனுப்பி வச்சான். அவங்களும் இளவரசி அபர்ணாவை பற்றி விவரங்களை தெரிஞ்சுட்டு வந்து சந்திரசேனன் கிட்ட சொன்னாங்க. சந்திரசேனனும் தன்னுடைய மகன்கிட்ட, மகனே, நீ அந்த அபர்ணாவை கொஞ்சம் தூரத்தில் இருந்து தானே பார்த்த, அவளுக்கு எதிரில் நின்று பேசல தானே அப்படின்னு கேட்டான். சூரியசேனனும், ஆமாம், நான் இது வரைக்கும் அவகிட்ட எதுவுமே பேசலை அப்படின்னு சொன்னான். அப்போ சந்திரசேனன், அவள் பேரழகிங்கிறதுல ஐயமில்லை, ஆனால் அவள் பிறக்கிறப்பவே தன்னுடைய பார்வையை இழந்துட்டான்னு சொன்னான். அதை கேட்ட சூரியசேனன் ஒரு நிமிஷம் அப்படியே மலைச்சு நின்னான். அதுக்கப்புறமா படத்தில் அபர்ணாவோட கண்களை பார்த்துட்டு, அப்படின்னா ரொம்பவும் நல்லதாக போச்சு, நான் அவளையே தான் மணக்க போகிறேன்னு சொன்னான். சந்திரசேனனும், சரி, உன்னோட திருமணம் அபர்ணாவுடனேயே நடக்கட்டும்னு சொல்லி தன்னோட மகனை ஆசீர்வதிச்சான். வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, சந்திரசேனன் முதல்ல சக்கரவர்த்தி கூட சம்மந்தம் செஞ்சு கொள்ளலைன்னா என்னென்ன ஆபத்துகளெல்லாம் நேருமோன்னு பயந்தான் தானே. ஆனால் முடிவில் தன்னோட மகன் அபர்ணாவை மணக்க சம்மதம் தெரிவித்ததோடு அவனுக்கு ஆசைகளும் சொன்னானே. இது முன்னுக்கு பின் முரணானது தானே. தான் மணக்க போகிற பெண் பார்வையற்றவள்னு தெரிஞ்சும் சூரியசேனன் மிகவும் நல்லதா போச்சுன்னு சொன்னானே. அபர்ணா பார்வையற்றவளானதும் சூரியசேனன் சக்கரவர்த்தியோட ஒரே மகளை மணக்காமல் இருந்ததும் ஏதாவது ஒரு சாபத்தினாலா? என்னுடைய இந்த சந்தேகங்களுக்கு சரியான பதில்கள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, வேதாளமே, சக்கரவர்த்திக்கு முதல்ல பயப்பட்ட சந்திரசேனன் தன்னுடைய மகன் பார்வையற்ற பெண்ணை மணந்து கொள்வதை சக்கரவர்த்தி கேட்டு அவர் கண்டிப்பாக சூரியசேனனை பாராட்டுவார் அப்படின்னு நினச்சிதா தன்னோட மகனை வாழ்த்தினான். சூரியசேனன் தான் மணக்கப் போவது பார்வையை இழந்தவள் அப்படின்னு தெரிஞ்சதும் ரொம்ப நல்லதாக போச்சுன்னு சொன்னது அவளால் அவனோட கண்ணையும் கூன் முதுகையும் பார்க்க முடியாதுங்கிறதுனால தான். அழகியான அவளுக்கு பார்வை மட்டும் இருந்திருந்தா அவள் சூரியசேனனை மணக்க கண்டிப்பாக மறுத்து தான் இருப்பாள். இது எல்லாமே அவரவருடைய அதிர்ஷ்டப்படி தான் நடக்குதே ஒழிய சாபத்தால் இல்லை அப்படின்னு சொன்னான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவனுடைய மௌனம் கலைஞ்சுது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.